கோயம்புத்தூர் வந்து நம்ம அன்னூர் போகிற வழியில் சத்தி ரோடுக்கு பக்கத்தில் எந்த வீடு இன்றைக்கி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப பெரிய வலையில் இல்லைங்க. வெறும் 38 லட்ச ரூபாய்க்கு. 38 லட்ச ரூபாய்க்கு வீட்டை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். லேண்ட் ஏரியா கம்மியாக இருந்தாலும் பில்டிங் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் செட்டில் வீட்டை வந்து கிழக்க பார்த்த மாதிரி வச்சு 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. அதுவும் வீடு அமைச்சிட்ட லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா எந்த சைடு நம்ம திரும்பினாலும் நிறைய வீடு குடியிருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்க்கலாம். 1.61 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங் நம்மளுக்கு வந்து இன்னர் டேக்கஸ் கொடுத்து 980 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே பிளானிங்கில் நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைடில் மெயின் டோர் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் அமைஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அருமையான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒன் சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்டைப்லேஷன் கொடுத்து அதில் சூப்பரான டார்க் கலர் டச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாண்டல் ப்ளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எல்லோ கலரில் பார்டர் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கும் ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. அளவு 10x8. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் லைட்ஸ் ஃபிட் பண்ணி வீட்டோட ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெளி வாட்டர் சப்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்குலாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா. அளவு 16x10. இந்த லிவிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் கிளாஸில் 2x4 ஹை கிளாஸி வெட்டிபை டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வால்க்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட் வாலில் வந்து உங்களுக்கு வந்து 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் வந்து பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 10x8 சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃபால் அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை 10x10 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிபை டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வர க்ளோசெட் வாஷ் பேசின் ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம திரும்பி யூட்டர்ன் போட்டோம்னா வீட்டோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ட்ரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே நமக்கு சின்னதாக ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு இங்கே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16x10 பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸி வெட்டிபை டைல்ஸ் லேப் பண்ணியிருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட் வாஷ் பேசின் ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே நமக்கு மொத்த பால்கனிக்கு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கில் அண்ட் துணி துவைக்கிறதுக்காக கல் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பால்கனியிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிற பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட் சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லப்பாளையத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 38 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.